அத்தை. எப்ப பார்த்தாலும் என்னடா நீயே குத்துறன்னு என்னடா? போடா பேசாத. சரி அண்ணே பேச மாட்டேன். அண்ணன் சூத்து தெரிச்சுடுறா. ஏய் ஓட்டதா இருக்கு சூத்து என்கிட்ட கிடையாது. நீ பெரிய சூத்து வத்தி நீ இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் மாமா. அவர் என்ன சொல்றாரு பாரு. என்ன கூழ் உனக்குன? நீ சொல்றது வந்து கூழுக்கு கேக்குற. எங்கள மாதிரி எலவட்ட கேக்குற. யாருக்கு எலவட்டா எங்க? யாருக்கு எலவட்டன்னு கேக்குறேன். தம்பி எலவட்ட. வட்ட வேணா இருக்குது. தட்டு கிடையாது. ஏய் என் தம்பி எலவட்ட தானே. உங்க தம்பி எலவட்டா. நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணல. ஐ மொட்டு முட்டை தானே. அவர் குத்த நீ கஷ்டப்படுறா. இருக்கு நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் முடியுது முடியல அது அவன் தரம் இருக்கிறது 9 வச்சுக்கிறியா இல்ல அதை மூடிட்டு பெசாடி படுத்து கிடக்கியா அவ்வளவு என்னன்னே அது அவன் திறமையை பொறுத்து அவனுக்கு அமையுது. இருக்கிறது 9 பொண்டாடி வைக்கிறியா 10 பொண்டாடி வைக்கிறியா? நீ என்ன வளகாப்பு வச்ச மாதிரி வச்சிருக்கீங்க? எனக்கு வளகாப்புக்கு திறமை இருக்கு நான் போட்டு வந்துருக்கேன். இல்ல என்ன உனக்கு என்ன பிரச்சனை? பாத்திரம் உனக்கு மூர்த்தி இருக்க முடியல மூடிட்டு அமைக்கிட்டு வாசிடா தோழு மேல தூக்கி கிட்டி என்ன காரணம் தெரியுமா? அது வேற மாதிரி காரணம். அதெல்லாம் சொன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால அந்த காரணத்துல சொல்லாம உங்க 4 பேர்த்து நினைக்கிறப்ப என் மனசுக்குள்ள சில பல ஆசைகளா வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த காதல் இருக்குல்ல காதல் காதல் எல்லாம் பண்ண முடியாதா? இது என்ன செக்ஸ் படமா? சரி காதல பண்றது நான் பொம்பளை சும்மா இருந்தாலும் அவர் இருக்க மாட்டேன். காதல் அப்படின்றது என்ன பண்ண அப்படின்னா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? சொல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? பெண்கள் இல்லாமலே ஒரு பெருமையாகுமா? பெருமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கொஞ்சம் பாடுனா அப்படியே நினைப்பேன். காதல் சொன்னாவே அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட மனசுக்குள்ள ரெக்க கடிப்பு இருக்கு. அது மாதிரிதான் எல்லாத்துக்குமே. இங்க பாருங்க ஒரு அந்த கால் வரா வரை வர்றதும் தெரியாது அந்த போறதே இருக்கிறதே தெரியாது. ஏதாச்சும் ஒரு பொம்பளை பக்கத்துல குடி வந்துருச்சுன்னா அவன் இந்த வரை இந்த பையன் இன்னைக்கு இருந்தானான்ற மாதிரி என்ன இவன் போயாம காலையிலேயே வரையான் ஜாத்திரமும் போறான்ற மாதிரி அந்த ஆள் தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி கால் வந்து அபிநய சுந்தரி நாட்டிய பேரழகி மதுரை நடத்தி கொண்டிருக்கும் பிரித்தி அவர்களுக்கு உலகம் பேர் முன்னாடி கொடுத்தப்படுகிறார்கள். என்ன பொண்ணாடி நன்றி நன்றி கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே
புரிஞ்சுதா இல்லையா? ஏத்தா இப்போ ஒரு வரி பாருனே, என்னது ஊர் ஊரா ஊர் ஊரா நான் வர தேடி பாக்குறோம். ஆ. பொண்ணு அமைய மாட்டேங்குது. பொண்ணு அமைய மாட்டேங்குது. ஏற்கனவே அம்மத்ததுக்கு அப்புறம் தேடி என்ன பிரயோஜனம்? அதனால தேடிதான் கிடைக்கும். என்னடா இது ஆறாக வந்திருக்கோம். ஏய், வாய் பேசாத ஆடு. ஓ நாடகன்றதுக்காண்டி சட்ட சவுடால இங்க அடிக்க கூடாது. சரியா? யார் நட வந்தாலும் ஆட என்ன பண்ணுங்க? எங்களை ஆடுறதா போட்டுக்காங்க தம்பி. 2 மாசம் நான் தான் அக்ரிமெண்ட். தம்பி நாடுறதா போட்டுக்காங்க. எங்க காரத்திலையும் ஆடு. இங்க வாசிச்சு. நான் என்ன செய்யறேன்னா அதை வாங்கி போடா உங்களுக்கு வேலை. என்னங்க அதான் உண்மை அதான். அதனால அவன் சட்டம் நீங்க பொம்பளை பிள்ளை சப்போர்ட் பண்ணா அது பண்ணி எனக்கு பொம்பளை பிள்ளைலாம் என்ன ஆகும் போது அவருக்கு காலையில சோறு கிடைக்காது. ஆமா அதனால அவர் பொம்பளை பிள்ளை சப்போர்ட் பண்ண ஊர் ஊரா வர தேடி கருவாக்கி சில்லறதாடி காதல் கொண்டேனடி ஒன்னு கடிச்சு திண்டேனடி ருத்ரா. என்ன ஒரு மாதிரி பல்ல கட்டி என்ன பல பலக்கும் காலை ஓடி மச்சம் மீறி மதுரம் நின்னு பாரி எதிரேன் ரெக்கை கட்டி பறந்து வரும் 2 காலும் குதிரை போல. அதனாலே ஓடி இவை அழுத்தமானே ஓடி திருவாரூர் தேரி பக்கமாடி திருவிழா போவோம் பக்கமாடி. எப்படி இருக்கு அடி? இப்படி இருக்கணும் அடினா. இழுத்து போட்டாலும் கரெக்டா டேஸ்ட் தெரியணும். வச்சு குத்துனாலும் கரெக்டா குத்துனது யாரும் தெரியணும். அப்படிதான் இருக்கணும். இருந்தாலும் உங்க 4 பேர்த்தையும் பாக்குறப்ப தனித்தனியா போடணும் எனக்கு ஆசை. பல பாச ஆசையெல்லாம் வருது. அதனால எதுக்கு அஞ்சாம இருந்தாலும் வாழ்க 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 வாழ்க. அடுத்து 2வது மாமா போமா. மாமா கொஞ்சம் நைவா போ. இதய மிருது கேட்ட டான்ஸ். 2ல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா. ரெண்டில நீ ஒண்ணு தொடு மாமா, இந்த பொண்ணுகிட்ட வைக்கப்படலாமா.
பொண்ணு நீங்க இறக்கப்பட்டு அப்படி ஒண்ணு நீ முடிஞ்சா விட்டுக்க சரியா ஒண்ணும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரொம்ப வாய் பேசிருக்கானே அவன் ஆரம்பி ஆடுங்க போ உடனே ஆடுதான் ஆகணுமா அப்படின்றீங்க சரி இன்னைக்கு ஆல் ரவுண்டா நானா ஒரு கை பார்க்கணும்னு ஒரு முடிவு வந்தாச்சு நீ நான் போட்டிக்கு எப்பயும் ரெடி என்ன நான் போட்டிக்கு எல்லாம் இங்க இருக்க எல்லாத்தையும் தெரியுமா எனக்கு நீ சொன்னா எனக்கு தெரியும் நீ ஆட்டத்துக்கு ரெடியா லட்சே லட்சி போச்சுன்னா நீ வாய் ரொம்ப பேசிட்டு இருக்க அண்ணே டோர நான் எழுதிடுங்க டோர எழுதிடுங்க நீ இந்த பிள்ளை விட கூடாதுனே அம்மேரே கூட நம்ம 4 பேருக்கு காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கியா நீ 4 பேருக்கு கிடையாதுமா எல்லா ரசிகர்களும் கொடுத்தங்க எல்லாமே ஆமா ஜம்மா எனக்கு போய் அப்போ எந்த கடையில போய் சரக்கு வாங்குற அவர் என்ன வீரன் சரக்கு அடிச்சிருக்காப்ல அப்படிதான் இருக்காங்க ஆகா வர பத்தே பாரு தரமே ஆட்டமே ஆட்டம்தான் உண்மையா சொல்றேன் யாரை கட்டி இன்னைக்கு எல்லாம் ஒரே வடிக்கும் வீரத்தலவா வீரன் உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் காலமாடு ரெடி ஆயிருச்சு ஆட்டத்துக்கு ரெடி ஆயிருச்சு ஒரு நிமிஷம் பாலத்தீக்கு வந்து ஆடு பண்ணியாருப்பா அவரு சார் நேரம் வந்து ஒரு தும்முல பிடிச்சிடாரு கம்முன்னு கிடந்துரு அவர் தும்முல பிடிக்கிறது போய் நான் உள்ள போடிடுவான் பக்கத்துல போட்ட சோப்புல நான் கப்புனு குத்துனே மூக்குல அதை வந்து பாரு வெத்தா இதாம மனசு சுத்தம் பக்கத்துல போட்ட சோப்புல நான் கப்புனு குத்துனே மூக்குல அதை வந்து பாரு வெத்தா இதாம மனசு சுத்தம் அரவரி எனக்கும் நீ கண்டுகிட்ட சோகம் அமர் மேல சொன்னானே சோடா கட்டுக்காக்கு வைத்தால கடி வெட்டுட்டானோ அவரை பாட்டுல தங்கட்டிட்டானோ வைத்தால கடி வெட்டுட்டானோ அவரை பாட்டுல தங்கட்டிட்டானோ கரெக்டடி அடிச்சிட்டியா ஏய் தங்கச்சி என்ன இப்போ வந்து நாங்க நீ பாடிட்ட நாங்க வாசிட்டோம் உன் பாட்டுக்கு இருப்பா வேணாம்ப்பா ஏய், இருப்பா. பப்படா வச்சிருப்பா சரியா வேணாம்ப்பா சாமி இப்போ என் தம்பி வாசிப்பாரு நீ அதுக்கு தக்க ஆடணும் எதுக்கு இல்லைன்னா விட மாட்டேன் அப்படி ஆட முடியாது வாசியா ஆடலைன்னா உன்னை நல்லா செஞ்சிருக்கானே நான் ஏய் இப்போ என் தம்பி ஆடிப்பாரு, நீ ஆடணும் ஏய், நீ எப்படி வேணாலும் அடியா என் தங்கச்சி ஆடுமியா அதான் உங்க தங்கச்சி ஆட சொல்லுங்க உங்க பாப்பா இல்ல இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல தெரியாம கேக்குறேன் இப்ப எஞ்சோரு அவர் இப்ப தப்பா தடிப்பார் நீ ஆடுற நான் ஊரெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த லட்சுமி சப்போர்ட்டா ஏய் ஆமாமா ஆமா ஏய் சரி வாங்க வாடி போய் பண்ண சொல்றா அட நின்னுட்டு சொல்றா ஆட சொல்லு என்ன இருக்கணும் இப்படி பண்ணிட்டேன் இதை ஒண்ணும் பண்ண முடியாது விடாத ஆடு ஏய் வெத்தல நம்ம ஏய் அடிப்பா அப்பா அடிப்பா ஆடுங்க அந்த பிள்ளை என்னப்படாது வச்சு வாசிங்க ஏன்னா நான் வாசிக்க சொல்லிட்டு அவர் வாசிக்காம இருக்காப்ல இல்ல இப்போ பாவடை அவரே போதும் ஏய்